வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இந்த நாளிலே கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், உப்பும் அக்கினியும். உப்பும் அக்கினியும் என்ற வார்த்தையிலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கி சமைக்கிற எல்லா உணவுலையும், எப்போவுமே சமைக்கிற எல்லா உணவுலையும் பார்த்திங்கன்னா, ஒரு சிறிய அளவு உப்பை நாம் போடுவது அவசியமாக இருக்கிறது. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள் இல்லையா? இப்படி உணவுக்கு ஒரு உப்பு மிக மிக அவசியமான ஒரு பொருளாகும். உப்பு இல்லாட்டினா அந்த உணவு ஒரு டேஸ்ட்டே இருக்காது. நமக்கு சாப்பிட்றதுக்கே அது எவ்வளோ பார்க்கறதுக்கு அழகாக அந்த உணவு கவர்ச்சியாக இருந்தாலும், பார்க்கறதுக்கு ருசியாக இருந்தாலும், அதை வாயில் வைக்கும்போது நமக்கு ருசி தெரியாது இல்லையா? ஆனால் அந்த உணவு பார்த்திங்கன்னா நிறைய ரைஸ் நிறையா இருக்கும், காய்கறிகள் நிறையா இருக்கலாம், அல்லது மாம்சம் கறி நிறையா இருக்கலாம். ஆனால் உப்பு கண்டிப்பாக அதில் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, நம்ம கர்த்தருக்காக நிறைய ஊழியங்களை செய்யலாம், நிறைய வேலை நம்ம செய்கிறோமா இருக்கலாம், அர்ப்பணிப்போடு செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் செய்கிற அந்த ஊழியத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியும் அபிஷேகமும் மிக மிக அவசியம். அந்த அக்கினியும் அபிஷேகமும் நம்ம செய்கிற ஊழிய பணிகளிலே இருக்குமானால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கிறதாய், இந்த உலகத்திற்கு மிக ருசியான கனிகளை கொடுக்கிறதாய், மிகவும் பயனுள்ளதாய், பிரயோஜனமுள்ள ஒரு ஊழியமாக அது மாறும். அதனால் உப்பு அவசியம். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை கூட இதை ஒப்பிட்டு வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு 9வது அதிகாரம் 49வது வசனம். இந்த வசனம் இப்படியாக கூறுகிறது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல, மீண்டுமாக கவனிங்கள், எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான் என்று வேதம் கூறுகிறது. பாருங்கள், எந்த பலி, அதாவது எந்த உணவாக இருந்தாலும் உப்பினால் ஒப்பிடப்படுகிறது. அதே போல் எந்த மனுஷனும், ஆவிக்குரிய எந்த மனுஷனும், கர்த்தருடைய வேலையை செய்கிற எந்த மனுஷனும், ஊழியக்காரனும் அக்கினியினால் ஒப்பிடப்பட வேண்டும். அப்போது அவனுடைய பணி, அவனுடைய அந்த ஏராளமான வேலை கர்த்தருக்கு பிரியமானதாய், ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய், உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவே இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை. God bless you. Thank you.